ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக. ஸோ இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து 30 lakhs வந்து சேவ் பண்ணோம், வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விஷயம் வந்து பார்க்கணும், லேண்ட் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், ஹோம் லோன் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கம்மியாக வாங்கணும், டென்யூர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டு எல்லா வீடியோவும் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா வீடியோஸும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அந்த மாதிரி வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி வீக்கெண்ட் நான் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். வீடு கட்ட வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னைக்குமே வந்து வீடு வந்து அடுத்தவங்களுக்காக வந்து கட்டாதீங்க. அவங்க 2 ஃப்ளோர் கட்டிட்டாங்க, அப்ப நம்மளும் 2 ஃப்ளோர் கட்டலாம். அவங்க வந்து டியூப்ளெக்ஸ்ல கட்டியிருக்காங்க, வீட்டுக்குள்ள படி வச்சு கட்டியிருக்காங்க, நம்மளும் அது மாதிரி கட்டலாம். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. உங்க சேலரி என்ன, உங்க பட்ஜெட் என்ன, உங்க நீட் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நீங்க வந்து ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ உங்க சேலரி, உங்க நீடு இதெல்லாம் பொறுத்து ஒரு பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுங்க. இப்போ உங்களால ஒரு 50 lakhsக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்னா உங்க பட்ஜெட் 50 lakhs. உங்க சேலரியே கம்மியா தான் இருக்கு, உங்களால ஒரு 20 lakhs 30 lakhsல தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னா அதுதான் உங்க பட்ஜெட். ஸோ உங்க பட்ஜெட் என்ன, உங்க சேலரி என்ன, உங்க சேவிங்ஸ் என்ன, உங்க கையில என்ன அமௌண்ட் இருக்கு, கையில எவ்வளவு ஜுவல்ஸ் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் உங்களால புரட்ட முடியும், இதெல்லாம் பிளான் பண்ணி உங்க பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்றீங்க அப்படின்னாவே உங்க கையில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து லிக்விடா வந்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தையும் உங்களால வந்து லோன் போட்டு கட்டுனீங்க அப்படின்னா பின்னாடி வந்து சஃபர் ஆயிருவீங்க. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% அமௌண்ட்டாவது வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீட்டோட பட்ஜெட் ஒரு 30 lakhs அப்படின்னா ஒரு 10 lakhs ஆவது வந்து உங்க கையில வந்து இருக்கணும். ரிமைனிங் அமௌண்ட் ஒரு 70%க்கு தான் வந்துட்டு நீங்க வந்து லோனுக்கு வந்து போகணும். ஏன் அப்படின்னா வந்து நீங்க எல்லா அமௌண்ட்டும் வந்து லோனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க தனியா ஜுவல் லோன் இஎம்ஐ போகும், ஒரு சைடு வந்து ஹோம் லோன் இஎம்ஐ போகும், ஒரு சைடு பர்சனல் லோன் இஎம்ஐ போகும். இல்ல நீங்க வேற எங்கேயாவது வந்து யார்கிட்டயாவது அமௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன்டா இந்த வீடை கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கான தாட்டு கூட வந்துடும். அதனால உங்களோட டவுன் பேமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஒரு 30%, ஒரு 25 to 30% என்ன பட்ஜெட்டோ அதில் ஒரு கால்வாசியாவது சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து பிளான் பண்ணுங்க. டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருவீங்க. ஸோ ரிமைனிங் 20 lakhs, இப்போ ஒரு 30 lakhs வீடு அப்படின்னா 10 lakhs நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருவீங்க. ரிமைனிங் 20 lakhsக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து ஹோம் லோனு, ஜுவல் லோன், பர்சனல் லோன், இது மூணும் வந்து போய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேலரிடாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோம் லோனுக்கு போய்க்கலாம். இது மந்த்லி உங்கள் சேலரியிலேருந்து இஎம்ஐயாக போயிடும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் யூஸ் பண்ணுறது. இல்லை உங்கள்கிட்ட ஜுவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜுவல்ஸை வந்து பிளச் பண்ணி ஜுவல் லோன் கூட போய்க்கலாம். ஜுவல் லோன் வந்து ஹோம் லோனோட கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி. நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கும்போது டக்குன்னு பே பண்ணி நம்ம வந்து வெளியில எடுத்துக்கலாம். பர்சனல் லோன் வந்து இந்த 2 லோனோட கம்பேர் பண்ணும்போது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் வந்து வேற ஆப்ஷனே இல்லை, உங்ககிட்ட ஜுவல்ஸும் இல்லை, உங்களுக்கு ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நீங்க பர்சனல் லோன் தான் போற மாதிரி இருக்கும். பட் பர்சனல் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையா இருக்கும். நீங்க வீடு கட்டலாம் வந்து பிளான் பண்ணிட்டீங்க, லோன் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா உங்க சிபில் ஸ்கோர் எல்லாம் முன்னாடியே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி ஹையா வச்சுக்கோங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாவே நமக்கு ஹோம் லோன் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், உங்களோட சேலரியும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ சேலரிக்கு ஏற்ற அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு 20,000 சேலரி வச்சுக்கிட்டு நீங்க 50 லட்சம் கேட்டீங்க அப்படின்னா வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்க சேலரி எவ்வளவோ அதுக்கேற்ற அளவுக்கு அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால சிபில் ஸ்கோர், லோன் அமௌண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிற அளவுக்கு உங்க சேலரி, இதை ரெண்டையும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹோம் லோனோட இஎம்ஐயை வந்து மோஸ்ட்லி வந்து உங்க சேலரியில 50%க்கு மேல வந்து எடுத்துட்டு போகாதீங்க. டென்யூர் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 years அளவுக்கு வந்து போட்டு வாங்குங்க. அதுக்கு மேல வந்து வேணாம். ஜென்ரலா வந்து போடுறது வந்து 25 to 30 years உங்க ஏஜை பொறுத்து. எல்லாரும் ஒரு 30 years 35 yearsல தான் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 25 to 30 years, நம்ம 60 வயசை வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து 10 years போதும், 15 years போதும் அப்படின்னு சொல்லி உங்க டென்யூரை வந்து குறைச்சிக்கிட்டு இஎம்ஐ வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா பே பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்க லோனை முடிச்சுட்டு நீங்க வெளியில வந்துடலாம்.
சேலரி வந்து 30,000 இருக்கு, அதுல 20,000 வந்து நான் இஎம்ஐ போலாமா அப்படின்னு கேட்டா அப்படி போகக்கூடாது. ஏன்னா மீதி இருக்க 10,000 வச்சுட்டு எவ்ரி மந்த் ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். உங்க சேலரி வந்து ஒரு 50,000 இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 20 to 25,000 வந்து இஎம்ஐ போலாம். உங்களுக்கு இன்னொரு இன்கம் வந்து வீட்டில் இருக்கு, இல்ல பாசிவ் இன்கம் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க 50% அளவுக்கு வந்து இஎம்ஐ வந்து போலாம். மற்றபடி ரொம்ப ரிஸ்க் வந்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ஹேண்டில் பண்றதே வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களோட கரண்ட் சேலரிக்கு நீங்க ஹோம் லோன் வந்து வாங்குவீங்க. ஃபியூச்சர்ல வந்து உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க இஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது உங்களோட டென்யூர் வந்து குறையும், உங்க லோனை வந்து நீங்க சீக்கிரம் வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இதுல வந்து கம்மியா நீங்க வந்து பே பண்ணுவீங்க. பட்ஜெட் அப்படிங்கிறதுல நீங்கள் 30 lakhs அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 lakhs தான் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்து ஆகாது. ஸ்டார்டிங்கில் அது வந்து உங்களுக்கு தெரியாது. பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷனில் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த டைலு, பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆசை ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 50 ரூபா டைல்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறது தான். கடையில் போய் பார்க்கும்போது ஒரு 70-80 rupees டைல்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 20 ரூபா தானே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். பட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து வரும். இது நான் டைல்ஸுக்கு மட்டும் சொல்றேன். இப்போ நீங்க பிளம்பிங் ஒர்க் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்னுக்கும் என்ன ஒரு 200 300 தானே இது போய்க்கலாம். சுவிட்ச் என்ன இதுக்கும் அதுக்கும் வந்து என்ன ஒரு 30-40 ரூபா தானே டிஃபரன்ஸ், அதுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலயும் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேரா இருந்துக்கணும். நான் 30 lakhs அப்படின்னா நீங்க ப்ராப்பரா நீங்க எவ்வளோ அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுலயே வந்து போய்கிட்டீங்க அப்படின்னா தான் 30 lakhsல வந்து முடியும். இல்ல அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருந்துக்கணும். எஸ்பெஷலி இன்டீரியர்ஸ்லாம் வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிசைன் இது பண்ணலாம், அது பண்ணலாம், இங்க ஒரு வார்ட்ரோப் வைக்கலாம், இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வைக்கலாம், இங்க ஷூ ரேக் வைக்கலாம், அப்படி இப்படின்னு இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பட்ஜெட் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வீட்டை வந்து பிளான் பண்றது. பிளான் வந்து கண்டிப்பா வந்து கரெக்டா பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா லைஃப்ல ஒரு டைம் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதை இடிச்சுலாம் திருப்பிலாம் வந்து மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்டே வந்து ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணிக்கங்க. எங்க வந்து உங்களுக்கு டோர் வேணும், எங்க வந்து விண்டோ வேணும், ரூம் சைஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வேணும், என்ன வென்டிலேஷன் வேணும், என்ன லைட்டிங் வேணும், என்ன பிளம்பிங் ஒர்க் வேணும், எங்கெங்க பைப் வேணும், எங்க எந்த செட்டிங் வேணும், எல்லாமே நீங்க ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வீடு வந்து 1 BHKவா 2 BHKவா அதை ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 1 BHK அப்படின்னா மினிமமா உங்களுக்கு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து 15 to 20 lakhs வந்து தேவைப்படும். அதே நீங்க வந்து ஒரு 2 BHK பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்ஸோட எல்லாம் பிளான் பண்றோம் அப்படிங்கும் போது 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைப்படும். மினிமமா அதுக்கு வந்து ஒரு 30 lakhs வந்து தேவைப்படும். இப்போதைக்கு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து 2,300 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இன்ஜினியரும் அவங்கவுங்க என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து வந்து மாறும். நீங்க வந்து இன்ஜினியர்லாம் வந்து செலக்ட் பண்ணும் போது வந்து இவங்க 2,200 ரூபா சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க 2,500 ரூபா சொல்லுவாங்க. இவன் 2,200 ரூபா தானே இவங்க சொன்னாங்க, இவங்க கிட்டே போய்க்கலாம் அப்படி வந்து திங்க் பண்ணாதீங்க. அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்லாம் வந்து வேரி ஆகும். அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் மட்டும் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க 2,500 ரேட்ல அப்படின்னா ஓகே 25 லட்சம் இருந்தா வீட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்றது. பட் அப்படி கிடையாது. நிறைய அதுல எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் இருக்கு. நம்ம கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கட்டுறோம்ல சம்ப், அதெல்லாம் வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்ல வராது. நம்ம கட்டுற செப்டிக் டேங்க் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்டெப்ஸுக்கு இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்டை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்டையாவது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ ஸ்டெப்ஸுக்கு மேலே ஹெட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ மேலே வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து கவர் பண்ணி ஒரு ரூம் மாதிரி போடுவோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். காம்பவுண்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். மேலே வந்து பிளாஸ்டிக் டேங்க் வைக்கிறீங்க, சின்டெக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து சார்ஜஸ் பெருசாக ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்க. பட் காங்கிரீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். எலிவேஷன்ல ஏதாவது டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா எலிவேஷனுக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம்ஸ்லேயே வந்து இப்போ அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. டைல்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் நான் போடுவேன், சிமெண்ட் வந்து இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், கம்பி வந்து இவ்வளோ ருபீஸ் இருக்க கம்பி தான் யூஸ் பண்ணுவேன், இவ்வளோ ருபீஸ் இருக்க மணல் தான் வந்து வாங்கி போடுவேன், அப்படிலாம் வந்து அவங்க ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து கேட்கும் போது அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போரு, மோட்டாரு அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் தான் வரும். ப்ளஸ் வந்து நம்ம ஏரியா வந்து உப்பு தண்ணியாக இருக்குது, தண்ணி வந்து வெளியில் வாங்கி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த வாட்டர் சார்ஜஸும் நம்ம தான் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து
வந்து தண்ணி வந்து ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களே ஆள் வச்சு விட்டுக்குவாங்க, இல்லைன்னா நம்ம ஆள் வச்சு விடுற மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து அந்த வாட்டர் சார்ஜஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ரூமுக்கு ஒரு ஃபேனு, 2 லைட்டு இவ்வளோதான் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நான் அயன் பண்ணுற இடத்துக்கு இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைங்க, இங்கே வந்து நான் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுவேன், ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைங்க, டிவிக்கு வந்து 2 வைங்க, லைட்டுக்கு 2 வைங்க, அப்படி இப்படின்னு எலக்ட்ரிக்கல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். ப்ளஸ் இபி வந்து கம்பத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு லைன் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா, அதுக்கான சார்ஜஸ், வெளியில் வந்து மீட்டர் பாக்ஸ் வைக்கிற சார்ஜஸ், அது எல்லாமே வந்து நம்மளதுல தான் வந்து வரும். ஸோ இது எல்லா அமௌண்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடு வந்து எப்படி பிளான் பண்ணலாம், என்னென்ன ரூம் சைஸ் வந்து மினிமமாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ எந்தெந்த டைரக்ஷனில் என்னென்ன ரூம் வந்து போடணும், என்னென்ன சைஸ் கொடுக்கணும், எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு அப்படிங்கிறது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் எடுத்து பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. அடுத்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்களா, இன்னிலேருந்தே உட்காந்து வந்து பிளான் போடுங்க. நாங்கள் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸாக வந்து பிளான் போட்டோம். அரௌண்ட் ஒரு 500 பிளான்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். இங்கே இப்படி இருக்கணும், இங்கே ஸ்டோர் ரூம் வைக்கலாம், இல்லை இதை எடுக்கலாம், பூஜை ரூம் வைக்கலாம், எடுக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்னு நிறைய கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐடியா வரும். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக எங்கள் வீட்டோட பிளானை வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ நீங்களும் அது மாதிரி என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக வந்து பேப்பரில் வந்து போட்டு பாருங்கள். அப்புறம் அதை உங்கள் இன்ஜினியர் கிட்ட கொடுத்துட்டு ப்ராப்பரான ஒரு பிளானை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வைங்க. அதில் வந்து நிறைய கரெக்ஷன், நீங்கள் எவ்வளோ வீடு வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ரஃபாக நீங்களே வந்து ஒரு பிளானை வந்து போடுங்க. போட்டுட்டு இதெல்லாம் என்னோட இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நான் இப்படி பிளான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு இன்ஜினியர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை மோஸ்ட்லி வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஹோம் லோன் தான் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பிளாட்டுக்கு வந்து பிளாட் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும், பஞ்சாயத்து அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், ஈசி, பட்டா, சேல்ஸ் டீடு, மதர்ஸ் டீடு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்க போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் எம்ஓடி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹோம் லோனுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கே மினிமமாக ஒரு 50,000 ருபீஸ் வந்து செலவாகும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். இந்த அப்ரூவலுக்குலாம் வந்து ஜாஸ்தியான அமௌண்ட் எல்லாம் வந்து வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து வில்லேஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களா இல்லை சிட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களா அதை பொறுத்த அமௌண்ட் எல்லாம் வந்து வேரி ஆகும். பட் மினிமமாக ஒரு 50,000 ருபீஸ் வந்து செலவாகும். நெக்ஸ்ட் டிராயிங். ஒரு இன்ஜினியர் கிட்ட இருந்து என்னென்ன டிராயிங் வந்து வாங்கணும் நீங்கள் அப்படின்னா, பிளான் என்ன, எக்ஸாக்டாக பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து வாங்கணும். என்னென்ன ரூம் வந்து எங்கெங்கே இருக்க போகுது, என்னென்ன சைஸில் இருக்க போகுது, எங்கெங்கே டோர் இருக்குது, எங்கெங்கே விண்டோ இருக்குது, அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து போட்டு வாங்கணும். அதுக்கடுத்து வந்து எலிவேஷன், வீடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டு சைடில் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எலிவேஷன் டிராயிங் வாங்கணும். இந்த எலிவேஷன் டிராயிங் வாங்கினாதான் ஜன்னல்லாம் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியும். இல்லை நீங்கள் கடைசியாக எலிவேஷன் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இடிச்சுக்கிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய லாஸ் தான் ஆகும். அதனால ஃபர்ஸ்டே வந்து எலிவேஷன் டிராயிங்லாம் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் லேஅவுட். ஸ்ட்ரக்சரல் லேஅவுட்னா பீம் வந்து எங்கே வரும், காலம் வந்து எவ்வளோ வரும், ஃபவுண்டேஷன் சைஸ் வந்து என்ன போடணும், ஸ்லாபில் வந்து எப்படி வந்து கம்பி கொடுக்கணும், என்ன ராட் வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோ திக்னு டயா வந்து யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரல் லேஅவுட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பிளம்பிங் லேஅவுட். பிளம்பிங் லேஅவுட் அப்படின்னா பைப் வந்து எங்கெங்கே வருது அப்படிங்கிறத வந்து ஒரு லேஅவுட்டாக நீங்கள் வந்து போடணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து வீடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ வாஷிங் மிஷினுக்கு பைப் வைக்கலையே, ஐயோ இந்த இடத்துல வந்து கார் வாஷுக்கு ஒரு பைப் வச்சிருக்கலாமே, அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா செவுத்துக்கு மேலே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பைப் வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கங்க. வெளியில் வாச தெளிக்கிறதுக்கு வெளியில் ஒரு பைப் வைக்கணுமா, அதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. கார் வாஷ் பண்ணுறதுக்கு கார் பார்க்கிங்கில் ஒரு பைப் வைக்கணுமா, அதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கிங்க. மேலே வந்து கிளாத் வந்து வாஷ் பண்ணுவோம், அங்கே வந்து பைப் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பைப் வைங்க. வாஷிங் மிஷின் எங்கே வருது அதோட ஏரியாவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு பைப் வைங்க. இங்கே வந்து டிஷ்வாஷர்லாம் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பைப் கனெக்ஷன்லாம் வந்து விட்டு வைங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளம்பிங் லேஅவுட் இம்பார்ட்டன்ட்.
அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் லேஅவுட்டு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் சுவிட்ச் பாக்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். கிச்சன்லலாம் ஒரு 4 to 5 பிளேஸ்லையாவது நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் எல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் வந்து இப்போதைக்கு மேபி தேவைப்படாமல் இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் எல்லார் வீட்லேயும் வந்து ஓவன் வந்துடலாம், டிஷ்வாஷர் வந்துடலாம், என்ன வேணுமாலும் வந்துடலாம். ஃப்ரிட்ஜே ஃபஸ்ட்டு நம்மளாம் ஆச்சரியமாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ எல்லாரும் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம், கேஸ் இஷ்யூஸ் வந்ததுனால. அதனால கிச்சனில் ஒரு 4 to 5 சுவிட்ச் பாக்ஸாவது வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அட் அ டைமில் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கணும். பெட்ரூம்ஸ் எல்லாம் வந்து லேப்டாப்ஸை வந்து சார்ஜ் போடுறதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்டு, அயன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல ட்ரையர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சுவிட்ச் பாயிண்ட்டு, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் முன்னாடியே. அதுக்கு தான் இந்த எலக்ட்ரிக்கல் லேஅவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவிலாம் இப்போ மேபி உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஃபியூச்சரில் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கில் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் லேஅவுட்டு. ஃபர்னிச்சர் லேஅவுட் அப்படின்னா எல்லா திங்ஸும் எங்கெங்க வைக்க போறீங்க. பெட்டு வந்து எந்த கார்னர்ல வரப்போகுது, மிடில் வைக்கிறீங்களா, கார்னர்ல வைக்கிறீங்களா, ட்ரெஸ்ஸிங் யூனிட் எங்க வரப்போகுது, டிவி எங்க வரப்போகுது, ஒரு ஃபேன் எங்க வரப்போகுது, ஃப்ரிட்ஜ் எங்க வரப்போகுது, கிரைண்டர் மிக்சி எல்லாம் வந்து எந்த இடத்துல வைக்க போறீங்க, மைக்ரோ ஓவன் எங்க வரப்போகுது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் எங்கெங்க வரப்போகுது அப்படிங்கிற ஃபர்னிச்சர் லேஅவுட்டும் நீங்க வந்து போட்டுக்கணும். அப்பதான் உங்க ஃபர்னிச்சர் சைஸுக்கும் உங்க ரூம் சைஸும் ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய பேர் வந்து பண்றது இல்லை. ரூமை வந்து கண்ணாப்பின்னான்னு போட்டுறது, சுவிட்ச் பாக்ஸ் அங்க எங்கன்னு வச்சுறது, அதுக்கப்புறம் வந்து பெட்டை கொண்டு போய் போடும்போது சார்ஜ் போட முடியலன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு டேபிள் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால முதல்ல இந்த லேஅவுட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீடு வந்து 100% பர்ஃபெக்டா வந்து வரும். அதுக்கடுத்து இன்டீரியர் டிசைன். உங்களுக்கு இன்டீரியர் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா இன்டீரியர் வந்து எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாபிக். இதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல 1 by 1 உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர் இல்ல அப்படின்னா கன்சல்டன்ட். நீங்கள் வந்து உள்ளூரில் தான் இருக்கீங்க, உங்களால் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி போட முடியும், இல்லை எல்லாத்தையும் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் போய்க்கலாம். லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துடணும். ஜஸ்ட் அந்த இன்ஜினியர் வந்து ஒரு ஆளை வச்சுட்டு நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஃபுல் கான்ட்ராக்ட் அப்படின்னா இன்ஜினியரே வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் A to Z வந்து ஹேண்டில் பண்ணிட்டு நம்மகிட்ட கீயை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இல்லை இன்னொரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. கொத்தனார் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஜஸ்ட் இன்ஜினியர் வந்து எங்கெங்கே எப்படி வரணும், எவ்வளோ பீம் வரணும், எவ்வளோ காலம் வரணும், அதெல்லாம் மட்டும் பார்த்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சிலர்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எது வந்து உங்களோட ஆப்ஷன், எது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. நாங்கள் வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் தான் போனோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்துக்கிற அளவுக்கு டைம் வந்து கிடைக்கல. ஜஸ்ட் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். பட் நின்று வேலை வாங்குற அளவுக்கோ இல்லை திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒவ்வொரு இடத்துல போய் ரேட்டெல்லாம் விசாரிச்சு வாங்கி போடுற அளவுக்கோ எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் ஃபுல் கான்ட்ராக்ட் தான் வந்து போய்கிட்டோம். ஸோ A to Z எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியர் எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அதில் ஒரு 4 to 5 இன்ஜினியர்ஸ், ஏன் 10 இன்ஜினியர்ஸ் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்லாம் வந்து போறீங்க அப்படின்னா ஒரு 4-5 இன்ஜினியர்ஸுக்காவது அவங்க ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்களா, நல்லா பண்ணியிருக்காங்களா, ஃபினிஷிங்லாம் நல்லா வந்திருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 இன்ஜினியர்ஸ் கிட்டையாவது வந்து கொட்டேஷன் வந்து வாங்குங்க. எப்படி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு கொட்டேஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொட்டேஷனை வந்து வாங்குங்க. அந்த 3 இன்ஜினியருக்கு வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதில் யார் உங்களுக்கு செட் ஆகுறாங்களோ அந்த இன்ஜினியரை வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஜினியர் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம இதை மாற்றுங்கண்ணா, இது வேண்டாம், இதை கொஞ்சம் அப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அக்ரிமெண்ட்டு. ஸோ அக்ரிமெண்ட்டில் வந்து எல்லாமே நீங்கள் A to Z வந்து எழுதி வச்சுக்கணும். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன வந்து காஸ்ட் வந்து போட போகிறாங்க. இப்போ ஒரு டோர் வாங்க போகிறீங்கன்னா அது வந்து என்ன ரேட்டில் வாங்க போகிறாங்க, ஒரு லாக் வாங்குறோன்னா அது என்ன ரேட்டில் வாங்க போகிறாங்க, பாத்ரூமில் ஒரு ஹேண்ட் வாஷ் போட போகிறாங்க, இல்லை ஒரு பைப்பு போட போகிறாங்க, இல்லை வந்து ஒரு சுவிட்ச் போட போகிறாங்கன்னா எல்லாமே என்னென்ன காஸ்ட்டில் வந்து வாங்கி கொடுப்பாங்க, டைல்ஸோட ப்ரைஸ் என்ன, என்னென்ன டைமில் வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் நம்ம, அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். எத்தனை மந்த்தில் வந்து இதை நமக்கு வந்து முடிச்சு கொடுப்பாங்க, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து அதில் நீங்கள் போட்டு ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கணும்.
அக்ரிமெண்ட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஜினியரை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வீடு வந்து ஓரளவு கரெக்டாகவே வந்து முடிஞ்ச மாதிரி. அவரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா பிளான் வந்து நம்ம என்னதான் ஒரு 100% பர்ஃபெக்டாக பண்ணாலும் ஏதாவது 1-2 சேஞ்சஸ் வந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த இன்ஜினியர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பட்ஜெட் என்ன, உங்களுக்கான பிளான் என்ன, இந்த டிராயிங்ஸ் நான் சொன்ன இந்த 5 டிராயிங்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹவுஸில் வந்து பெரிய பட்ஜெட்டில் டிஃப்ரென்ஸோ இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் டிஃப்ரென்ஸோ வந்து வராது. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு வீட்டை வந்து எப்படி பிளான் பண்ணணும், ரூம் சைஸ் எல்லாம் வந்து எப்படி போடணும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஹைப் பட்டனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.